குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு, அதிகபட்ச கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு. அதுக்கு மேலே படிக்கக்கூடாது. அப்படி படித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எம்கசியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. இப்போ அதில் என்ன பிரச்சனை? 350 பேஜுக்கு மேலே நினைக்கிறேன் ஒரு பிடிஎஃப் ஒன்று நோட்டிஃபிகேஷனாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். மார்னிங்லேருந்து கொஞ்சம் ட்ராவல்லேருந்து வீடியோ போட முடியலை. வாட்ஸ்அப்பில், டெலகிராமில் நிறைய வதந்திகள். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெனக்கெட்டு போட வந்தேன். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்தும் புதுச்சேரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டை தான் இங்கே அப்படியே எம்கசி அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி எம்கசி ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து கொடுத்த லிஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த ஒரு போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களும் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அப்படி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே சொல்லவே இல்லை. தேவையில்லாமல் வதந்தியை கிளப்ப வேண்டாம். தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. இவ்வறிவிப்பின் வாயிலாக கீழ்கண்டவர்கள் யார்? இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்களா 300 பக்கத்துக்கு. அவங்க தான் கீழ்கண்டவர்கள். அவங்க வந்து எந்தவித உரிமையோ சலுகையோ இந்த பணி நியமனத்தில் முன்னுரிமையோ கோர முடியாது. அப்படின்னா என்னது? இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நாங்கள் லிஸ்ட்டு விட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பக்கத்துக்கு மேலே. அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து எந்த விதமான ரைட்ஸோ இல்லை ஒரு ரிசர்வேஷனோ இல்லை ப்ரியாரிட்டியோ அவங்க எதுவுமே எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வைக்க முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடையாது, ரிசர்வேஷன் கிடையாது, எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. பட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்த லிஸ்ட்டு எங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் வந்து லிஸ்ட்டை வந்து வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அப்போ அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க என்ன பண்ணலாம்? இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை மட்டும் பண்ணலாம். எல்லாரும் தான் அப்ளை பண்ணலாம். இவங்களும் அப்ளை பண்ணிட்டு போகட்டும். அவ்வளோதான். இதுதான் விஷயம். இதை போட்டுக்கிட்டு இன்னைக்கு மாநிலம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அந்த ரூமர்ஸை தடுக்கிறது மட்டும் தான் என்னோட வேலையே. அதுதான் என்னோட பிரதான நோக்கம். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நன்றி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் படி இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே இந்த நோட்டிஃபிகேஷன் படி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க எலிஜிபிள். அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை.